Evet, dit wil ik nou. Dat is fijn. Dat is fijn. Keep abreast. Kijk, doe dat ook. Ah. What? Push. எல்லாத்தையும் முடிச்சு போட்டு போவான். ஐயோ அம்மா ஆண்டவா ஆண்டவா. ரொம்ப நாளாச்சு சல்லி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி நானும் போகும்போது என்னடா இது தண்ணியில் நிற்க வேண்டிய கப்பல் தரையில் நிற்கிதுன்னு சொல்லி நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். இங்கே பார்த்தா ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க. சரி ரெஸ்டாரண்ட் தானே உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை தம்பி, இங்கே ரூம்ஸும் இருக்குன்னாங்க. ரூம்ஸா? சரி என்ன ரூம்ஸ்னா இருக்குது காட்டுங்கன்னு பார்த்தா சிங்கிள் ரூம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரூம், ஃபேமிலி ரூம்ஸ், மாஸ்டர் ரூம்ஸ்னு எல்லா வகையான ரூம்ஸுமே இங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை மேலே ஏறி நின்று டாப்பில் பார்க்கும்போது நம்ம ட்ரிங்கோட அழகாக சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்தளவுக்கு இருந்துச்சு. மேலே நின்று நல்ல அழகான வியூவை ரசிச்சுட்டு அப்படி நாங்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே இருக்கிற அழகான மரங்களுக்கு இடையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வகையில் நல்லா இருக்கையெல்லாம் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குருவி குடலாக இருந்துச்சு. ரொம்ப கிச்சு கிச்சின்னு காலையில் சத்தம்லாம் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்க்குற இந்த ரெக்கப்போத்துங்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சல்லியம்மன் கோயில், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் மிகப்பெரிய கிருஷ்ணன் கோயிலான லட்சுமி நாராயணன் கோயில் பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசரத்துக்கு பெட்ரோல் போடக்கூடிய பெட்ரோல் செட், நிலாவளி புறாமலைக்கு போகிறதுக்கான விசேட பேக்கேஜுகள் மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல முருகக்கட் பாறையில் பார்க்குறதுக்கு டொல்ஃபின் பார்க்குறது சொல்லி விசேடமான இவங்க கிட்ட இருக்கிற பேக்கேஜுகள் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் மாலை 6 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் ஃபுல்லாக மின் விளக்கில் சும்மா ஜக ஜக ஜகன்னு மின்னும் அந்தளவுக்கு அழகான லைட்லாம் போட்டு பார்க்குறதுக்கே சும்மா கண் கவர்ச்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு மகிழலாம். ஃப்ரெண்ட்ஸோ கப்பிள்ஸோ ஃபேமிலியோ நீங்கள் யாராவது தூரத்துலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற வியூவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேஸை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது திருவண்ணாமலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த